வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இது அவ்வளோவே மியாசாகி இங்கே ஒரு தோட்டத்துக்கு சென்னையில் ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் பிளான்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே நம்ம வச்சு கொடுத்த அந்த மாமரங்களை பாருங்கள், எப்படி காய்ச்சிருக்குன்னதும் பாருங்கள். ஒரு மாந்தோட்டம் வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த மாந்தோட்டம் எப்படி இருக்கணும்னதையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கும், அந்த காய் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் இந்த ரொமேனியா மேங்கோ. பார்க்குறதுக்கு பாருங்க அப்படி ஆப்பிள் மாதிரியே தான் இருக்கும், அந்தளவு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது ஜவ்வாரி மேங்கோ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ருசியும் நல்லா உள்ளது. ஜவ்வாரின்னு சிலவங்களுக்கு இந்த பேர் புதுசாக தெரியும். இதுவும் நம்ம நாட்டு ரகம் தான், பழமும் நல்ல ருசியானது. இந்த மாதிரி காய்க்கும். இந்த மாமரம் எப்படி காய்ச்சிருக்குன்றதை பார்த்துட்டுங்க, இந்த மாதிரி நல்லா காய்க்கும். இந்த மாதிரி வித்தியாசமான வெரைட்டி மேங்கோ பிளான்ட்ஸு எது வேணும்னாலும் நம்ம பாருங்கள், இதுவும் ஜவாரி தான் பாருங்கள். இந்த ஜவாரி வந்து நல்லா காய்க்கும், நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்க ஒரு மா வெரைட்டி தான் இந்த ஜவாரி. நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஹிமாம் பசந்து. இந்த ஹிமாம் பசந்து வந்து நல்லா நீங்கள் வெயில் வைக்கும்போது காய்களும் நல்லா பெருசாக இருக்கும், ஓரளவு அதிக அளவில் காய்க்கும். இதுவும் நம்ம ஹிமாம் பசந்துன்னா எல்லாத்துக்கும் தெரியாததுங்களே கிடையாது. அந்தளவு நம்ம நாட்டு பழத்தில் ருசி கூடினது இந்த ஹிமாம் பசந்து. கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும், ஒவ்வொரு காயும் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும், அந்தளவு பெருசாக வரும். இதுதான் ஹிமாம் பசந்து. இந்த இலை வந்து ரெட்டிஷாக இருக்கும், அந்த இலை பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும். இதுதான் நீங்கள் அடையாளம் பார்த்து வாங்கினா கரெக்டான ஹிமாம் பசந்துனா இப்படி இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது வந்து செந்தூரா மேங்கோ எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு நம்ம நாட்டு ரகம். இந்த செந்தூரம் பார்த்திங்களா, வயலட் கலந்த ஒரு க்ரீனாக இருக்கும். நிறைய காய்க்கும், நல்லா காய்க்கும். இந்த மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, அவ்வளோ கொத்தாட்டு அவ்வளோ காய்க்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டில் தான் நீங்கள் வைக்கணும். மாமரம் எந்த மாமரம் வச்சாலுமே நீங்கள் சன்லைட்டில் வச்சாதான் இந்த மாதிரி காய்க்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய மாமரங்கள் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.